அண்மை செய்தி. அனுமதி இல்லாமல் கொடியேற்றக்கூடாது என தொண்டர்களுக்கு தமிழக வெற்றிக் கழக தலைமை எச்சரிக்கை விடுத்திருப்பதாக தகவல் வெளியாக இருக்கிறது. தமிழக வெற்றிக் கழகத்தின் கொடியை கடந்த 22ஆம் தேதி தவேக தலைவர் விஜய் அறிமுகம் செய்திருந்தார். இந்த நிலையில் அனுமதி இல்லாமல் கொடியேற்றக்கூடாது என தொண்டர்களுக்கு தவேக தலைமை எச்சரிக்கை விடுத்துள்ளது. விவரங்களை செய்தியாளர் ஜெகன் வழங்கிட கேட்கலாம். ஜெகன், வணக்கம். தமிழக வெற்றிக் கழகத்தின் நிர்வாகிகளுக்கு தலைமை என்ன எச்சரிக்கை விடுத்துள்ளது? விவரங்கள் என்ன? வணக்கம். தமிழக வெற்றி கழகத்தின் சார்பாக அக்கட்சியின் தலைவர் விஜய் அவர்கள் ஆகஸ்ட் 22ஆம் தேதி சென்னையில் உள்ள பனையூரில் தலைமை அலுவலகத்தில் அக்கட்சியின் கொடியை அறிமுகம் செய்து பின்பு 45 உயரம் இருக்கக்கூடிய கொடி கம்பத்தில் அந்த கொடியை ஏற்றினார். இந்த நிலையில் பார்த்தீர்களானால் அந்த கொடியை அறிமுகம் செய்த பின்பு தமிழகத்தில் 234 தொகுதிகளிலும் தமிழக வெற்றி கழகத்தின் கொடியை ஏற்றுவதற்கான திட்டங்களை அக்கட்சியின் தொண்டர்கள் ஒவ்வொரு மாவட்ட செயலாளர்கள் அணி செயலாளர்கள் வைத்திருந்தார்கள். இந்த நிலையில் பார்க்கும்போது கொடிகளை அவர்கள் தயாரிக்கும் பணியில் கடந்த 2 நாட்கள் ஈடுபட்ட நிலையில ஞாயிற்றுக்கிழமையான இன்று தமிழகம் முழுவதும் 234 தொகுதியிலும் ஏற்றுவதற்கு திட்டம் வைத்திருந்தனர். குறிப்பிட்ட தொகுதிகளில் பார்த்தீர்களானால் கட்சி கொடியினை ஏற்றுவதற்கு பல்வேறு இடங்களில் காவல்துறையினர் அனுமதி வழங்காத நிலையிலும், அது மட்டும் இல்லாமல் ஒரு சில முக்கியமான கட்சியின் தலைவர்கள் அது மட்டும் அணி தலைவர்கள் பார்த்தீங்கன்னா அவர்களுக்கு சொந்தமான இடங்களில் இந்த கட்சியின் கொடியை இன்று ஏற்றுவதற்கு திட்டம் வைத்திருக்கிறார்கள். இன்று ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள். இந்த நிலையில் கட்சியின் கொடி கம்பத்தினை குறிப்பாக அனுமதி இல்லாமல், காவல்துறை உரிய அனுமதி இல்லாமல் வைத்து அதன் பிரச்சனைக்குள்ளாகும் பட்சத்தில் யாரும் அப்படி வைக்கக்கூடாது என்று கட்சியின் தலைமையானது அறிவுறுத்தி எச்சரிக்கை விடுத்ததாகவும் தகவல் கிடைத்திருக்கிறது. குறிப்பாக அந்த கட்சியின் கொடியின் அறிமுக விழாவில் அன்றே பார்த்தீங்கன்னா கட்சியின் தலைவர் விஜய் அவர்கள் கொடியை வைக்கும் போது உரிய அனுமதி வாங்கி வைக்க வேண்டும், மக்களுக்கு எந்த ஒரு இடையூறு இல்லாமல் வைக்க வேண்டும் என்று அவர் அறிவுறுத்தினார். இதனையும் மீறி பார்த்தீர்களானால் ஒரு சில கட்சி நிர்வாகிகள் அந்த கட்சியின் கொடியை அறிமுகம் இல்லாமல் முன்னறிப்பு இல்லாமல் எந்த ஒரு அனுமதி இல்லாமல் வைக்கும் பொழுது அதற்கான பிரச்சனைகளை ஈடுபடும் போது அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என்று தலைமை அறிவுறுத்தியிருப்பதாகவும் தகவல் கிடைத்திருக்கிறது. மேலும் தற்போது பார்த்தீர்கள் மதுரை உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் சொந்த இடங்களில் அக்கட்சியின் நிர்வாகிகள் தொண்டர்கள் பார்த்தீர்களானால் விஜய் ஏற்றிய அளவிற்கு 50 அடி அளவிற்கு பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய கொடிய கம்ப உயரத்தில் அவர்கள் கொடியை ஏற்றியும் தற்போது இந்த தமிழக வெற்றி கழகத்தின் கொடியை அந்தந்த பகுதிகளில் அறிமுகம் செய்திருக்கிறார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. தகவல்களை வழங்கியதற்கு நன்றி ஜெகநாத். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.